ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, வள்ளுவர் கோட்டம் வந்து பராசக்தி மூவியுடைய அந்த பராசக்தி மூவி ஷூட்டிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லா பொருள்களுமே இப்போ வந்து காட்சி வச்சுருக்காங்க. ஸோ அதை இப்போ பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த இப்போ பக்கத்தில் வந்தாச்சு, அந்த கேட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இது அந்த வள்ளுவர் கோட்டம் முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அந்த படத்தில் தத்ரூபமாக அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். இப்போ பேனர் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ட்ரெயின் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே அந்த ட்ரெயினையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வந்து பிள்ளைங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே அந்த காலத்தில் ட்ரெயின் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே தத்ரூபமாக ட்ரெயின் எல்லாமே பழைய காலத்து ஜாமான்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட்டிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அவ்வளோத்தையுமே உள்ளே பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த செட்டு. இது பழைய ட்ரெயின் மாதிரி, ட்ரெயின் ரோடு, அந்த ட்ரெயின் உள்ள செட்டு மாதிரி, அந்த பழைய நாற்காலி, பழைய ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டு. எல்லாமே அந்த படத்தில் என்னென்ன பழைய காலத்து இது என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அவ்வளோவுமே நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னாலும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே பழைய காலத்தில் என்னென்ன வச்சுருக்காங்களோ அவ்வளோவுமே வச்சுருக்காங்க. அப்படியே அங்கங்கே அந்த பராசக்தி மூவியுடைய பேனரு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த படத்தில் யூஸ் பண்ண கிளாக்கு, ஓல்டு கிளாக் மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சூட்கேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பழைய சூட்கேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் ட்ராக்கு உள்ளே இப்போ அது வந்து பார்த்துக்கிறதுக்கு ட்ரெயின் செட்டு மாதிரி உள்ளுக்குள்ளே ட்ரெயினுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே அந்த காலத்து ட்ரெயினில் எப்படி உட்காந்து போகிறதோ அதே மாதிரி தான். இப்போ அந்த செட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ட்ரெயினுடைய உள்ளே அதுக்குள்ளே எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த இதுக்குள்ளே ஃபேன் எப்படி இருக்கும், ஃபேனு, சூட்கேஸ் வைக்கிறதுக்கு, அந்த காலத்து பராசக்தியில் யார் ஷூட்டிங் எடுத்த மூவியுடைய ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. வந்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கலைஞர் அந்த காலத்தில் எடுத்த பராசக்தியுடைய ஷூட்டிங் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ எடுத்த சிவகார்த்திகேயன், நம்ம பழைய ஆக்டர்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே பழைய இதுகள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பழைய ஸ்டைல்லே எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பழைய படத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே பழைய ரயில்வே ஸ்டேஷன், அப்படி பழைய அந்த ட்ரெயினுக்குள்ளே எப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே தத்ரூபமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள அந்த ஃபோட்டோக்கள், அந்த அந்த ஷூட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. பழைய மெமரேபிள் ஃபோட்டோ அப்படி பழைய ட்ரெயின் மாதிரி அழகாக, ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அப்புறம் நம்ம ஆக்டர் முரளி அவருடைய சன்னு எல்லாருமே சூப்பராக நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த படம் 14th ரிலீஸ் ஆகும். அப்படியே ஓல்டு ஸ்டைலில் எல்லாமே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. மாட்டு வண்டி பார்த்திங்களா, பழைய ஸ்டைலில் அப்படியே மாட்டு வண்டி, பழைய சூட்கேஸ் எல்லாமே பழசு. அப்படியே எல்லாமே ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தால் நம்ம எல்லாருமே ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணலாம். நீங்களும் வந்தாலும் இதை வந்து கண்டுகளிக்கலாம். இப்போ இது ஃப்ரைடே பண்ணோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வச்சுருக்கதா சொல்கிறாங்க நம்மள்கிட்ட. அந்த 3 நாள் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மக்களை. பார்த்திங்களா, போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே செட்டு போட்டிருக்காங்க. அதில் அப்படியே கிரிமினல்ஸ், கைதிகள் மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் ஒட்டியிருக்காங்க. அதில் யூஸ் பண்ண ட்ரெயினில் யூஸ் பண்ண சூட்கேஸ் மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே அதில் யூஸ் பண்ண கட்அவுட்டு, சைக்கிள், அந்த மதுரைங்கிற போர்டு, பழைய ஓல்டு மாடல் போர்டு எல்லாமே, அப்படியே அந்த வண்டி, அந்த கூல்ட்ரிங்க்ஸு, சோடா பழைய ஸ்டைல்லையே வச்சு இது பண்ணுற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் எல்லாமே அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பொருளுமே அப்படியே ஓல்டு மாடல்லையே கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த செட்டு ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம்.
நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் தான் இது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் அந்த படத்தில் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் எல்லாமே அப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த படத்தில் எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்களோ எல்லா பொருளையுமே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு யூஸ் பண்ண மாதிரி வண்டிகள், தள்ளு வண்டிகள், அதில் பயன்படுத்தின எல்லா இதுவுமே. அப்புறம் மிக்சர், பூவந்தி, பேக்கரி அந்த காலத்தில் எப்படி பேக்கரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தத்ரூபமாக பழைய அந்த டின்னுகளில் வச்சு காராச்சேவு, மிக்சர் எல்லாம் எப்படி ஓல்டு மாடலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் அதை பார்த்துட்டு நீங்கள் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேட்டதுக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதில் யூஸ் பண்ண காரு, பழைய காலத்து காரு அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் வந்தீங்கன்னாலும் ரொம்ப சூப்பராக இது பண்ணலாம், பார்க்கலாம். பாருங்கள். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், பழைய போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. அதில் உட்கார்றதுக்கு சேரு, பழைய போஸ்ட் பாக்ஸு, அதில் யூஸ் பண்ணியிருந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் அப்படியே இருக்குது தத்ரூபமாக. ஸோ ஓல்டு மாடலில் எப்படி இருக்குமோ அப்படியே எல்லாமே தத்ரூபமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் ரேடியோவிலேருந்து அவ்வளோவுமே எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ எல்லாமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்லா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேராக பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்படியே பழைய காலத்து இதுகளை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அவர் தான் பவுன்சர். அவர் வந்து ஒரு 4-5 பவுன்சர் வச்சுருக்காங்க உள்ளேயே. நல்லா எல்லாம் கேட்டாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ண வாளிகள் எல்லாமே, இது பானை, மண்பானை செய்கிற மண்பானை சட்டி, அந்த மண்பானை ட்ரை பண்ணுற எல்லாமே அழகாக இருக்குது. அப்படியே தத்ரூபமாக ஒரிஜினலாகவே இருக்குது. அவங்க பண்ணி கேட்டாலும் அவங்க பண்ணி காட்டுறாங்க. அப்படியே திண்டு மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே திண்டு மாதிரி நம்ம அப்படி ஊர்கள்லாம் இருக்கும்ல, வில்லேஜில் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது மாட்டு தொழுவம் மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே நேச்சுரலாக மாட்டுத் தொழுவம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த செட்டு ரொம்ப அமைச்சிருந்தாங்க. இது எல்லாமே அந்த படத்தில் யூஸ் பண்ணது தான். ஸோ அந்த படத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அவ்வளோத்தையும் அப்படியே வச்சுருக்காங்க. அப்படி தத்ரூபமாக அந்த காலத்தில் என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அந்த மாட்டுத் தொழுவமாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பழைய ஓல்டு ஸ்டைல்லே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மாட்டுத் தொழுவத்தை பார்த்திங்கன்னா அப்படி நேச்சுரல் மாட்டுத் தொழுவம் மாதிரியே வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மண் கொடுவையெல்லாம் வச்சுருக்காங்க பெருசாக. அந்த காலத்தில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க தான் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லோரும் வந்திருந்தாங்க. இனிமேல் இதை பார்த்து தான் எல்லோரும் வருவாங்க இனிமேல். ஸோ இனிமேல் நிறைய பேர் வருவாங்க. நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். சண்டே, வீக்கெண்டு, சாட்டர்டே, சண்டே எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அப்படியே அந்த படத்தில் யூஸ் பண்ண கலர், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் செய்கிறது அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாடல்லே பண்ணியிருந்தாங்க சூப்பராக. ஸோ மாட்டுத் தொழுவம், மாட்டு வண்டி, வைக்கல், அந்த பழைய கூல்ட்ரிங்க்ஸு, தள்ளுவண்டி, இது வந்து அப்படியே பராசக்தி ஓல்டு தேட்ரு. அந்த தேட்டரில் ஓடினா எப்படி படம் ஓடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே செட் அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. செட்டு வந்து ஒவ்வொன்றும் அப்படியே பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ எல்லாமே எடுக்கிறாங்க. அப்படியே அந்த காலத்தில் தள்ளுவண்டி, அந்த வண்டியில் வைக்கல், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த படத்தில் யூஸ் பண்ண எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க பார்வைக்கு. நம்ம வந்தால் எல்லாருமே கண்டுகளிக்கலாம். இதெல்லாம் அந்த படத்தில் யூஸ் பண்ண எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வச்சுருக்காங்க. அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டீல் பானைகள் எல்லாமே பழைய ஜாமான்கள் எல்லாமே. ஸோ ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எல்லாமே பழைய மாடல் தான் எல்லாமே. ஒரு பழைய எஃபெக்டை கொண்டு வந்துட்டாங்க. சைக்கிள்,
அப்புறம் அந்த ஊறுகாய் சட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கோழி அடைச்சி வைக்கிறதுக்குள்ள அந்த கோழி இது ஸ்பீக்கராக இருக்கட்டும், தேட்டராக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஓல்டு ஸ்டைல்லே எல்லாமே கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க. டிக்கெட் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பைசா ரேட்டில் அந்த காலத்து மாதிரியே போட்டிருக்காங்க, தேட்டர் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓல்டு மாடல் சைக்கிள் தான், ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அவ்வளோவுமே நம்ம பார்வைக்கு வந்திருக்கு. அவ்வளோ பேரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது உள்ளுக்குள்ளே அப்படியே தேட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தேட்டரில் அந்த பராசக்தியுடைய மூவியில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த எல்லா ரிவ்யூவும் போட்டு அந்த படத்தில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்க, அந்த படத்துடைய ரிவ்யூ எல்லாமே அவங்க ஹீரோ எல்லாமே பேசுகிறாங்க. அது அப்படியே தேட்டர் மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. தேட்டர் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தேட்ரு பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. நல்லா அந்த காலத்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தேட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் யூஸ் பண்ண புத்தகங்கள், அந்த எல்லா புத்தகங்களும் பழைய மாடலில் எல்லா புத்தகங்களுமே பார்வைக்கு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எல்லா ஒரு படம் வந்தால் பாட்டு புக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 90 கிட்ஸு 80 கிட்ஸ்லாம் பாட்டு புத்தகம். அந்த பாட்டு புத்தகம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஓல்டு ஸ்டைலில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் க்யூவில் நின்னாங்க. நம்ம கிட்ட போக முடியல, ஓவர க்ரௌடாக இருந்துச்சு. இது அதில் யூஸ் பண்ண பழைய புத்தகங்கள், அந்த படத்தில் யூஸ் பண்ண பழைய புத்தகங்கள் எல்லாமே பார்வைக்கு வச்சுருக்காங்க. அந்த பழைய ஓல்டு மாடல் ஸ்டைல் பாட்டு புத்தகம் தான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணுறாங்க. அப்புறம் ஜஸ்ட் பேக்கரி மாதிரி ரெடி பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் ஓல்டு மாடல் ஃபோட்டோ. நம்ம எந்த மாதிரி ஓல்டு ஃபோட்டோ அவங்க யூஸ் பண்ண ஆக்ட்ரஸ் யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே காட்சிக்கு வச்சுருக்காங்க. அவங்க ஹீரோ யூஸ் பண்ண ஓல்டு மாடல் ட்ரெஸ்ஸு, நம்ம சிவகார்த்திகேயன் அவங்க அந்த பயன்படுத்திய ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்வைக்கு வச்சுருக்காங்க. அந்த படத்தில் யூஸ் பண்ண எல்லா ஐட்டமுமே இங்கே அப்படியே பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பழைய பராசக்தியில் உள்ள ஃபோட்டோ உள்ள நபர்களுடைய இதுவும் வச்சுருக்காங்க. இது பேக்கரி மாதிரி சின்னதாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க, எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மிக்சரு எல்லாமே, கேக்கு மிக்சரு எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரைடேனால் கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சது போல். எல்லோரும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் முடிஞ்சால் சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் வந்து நான் ஃப்ரைடேயே இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே எல்லோரும் வரணுங்கிறதுக்காண்டி தான் இப்போ வந்து நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி டிஷர்ட்டு, அந்த பராசக்தி டிஷர்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பராசக்தி டிஷர்ட்டு யார் வேணுன்றால் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம அந்த பராசக்தி டிஷர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வந்தால் கண்டுகளிங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட முடியும். நம்ம இப்போ கிளம்பியாச்சு, நம்ம வெளியே போய் கொண்டு இருக்கோம். அவுட் சைடு வந்தாச்சு. அவுட் சைடு வந்து அந்த ட்ரெயின் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். அந்த பராசக்தி பேனரு, வெளியில் க்ரௌடு இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். மெட்ராஸ் எக்மோர் போட்டு அந்த ட்ரெயினை நிப்பாட்டி எக்மோர் அந்த காலத்து எக்மோர் மாதிரியே ஒரு அழகான சிச்சுவேஷனை இது பண்ணியிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், நம்ம உள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ் அது. ஸோ வந்தால் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வந்தால் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நானும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நாங்கள் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ மக்களே. பாய்.